செய்திகள். சிறுவனை கொடூரமாக தாக்கிய நபர் கைது. உயர்தர மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களத்தின் முக்கிய அறிவித்தல். சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. அதிவேக நெடுஞ்சாலையின் கடுவலை வெளியேறும் மற்றும் உள்நுழையும் பகுதி மீண்டும் திறப்பு. பிரித்தானியாவை அச்சுறுத்தும் நோய் தாக்கம், மக்களுக்கு எச்சரிக்கை. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து. இலங்கையிலிருந்து சென்ற ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தமிழகத்தில் தஞ்சம். ஆலயம் ஒன்றின் கிணற்றிலிருந்து இளம்பெண்ணின் சடலம் மீட்பு. மணலாறு பகுதியில் சிறுவன் ஒருவர் மீது கொடூரமாக தாக்குதல் நடத்தும் காணொலியுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டில் உணவு உட்கொண்டிருந்த 4 வயது சிறுவன் ஒருவரை நபர் ஒருவர் கொடூரமாக தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது. இந்த நிலையில் குறித்த சிறுவன் மீது தாக்குதல் நடத்திய ஆண் உட்பட 3 பேர் புல்மோட்டை அரிசிமலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மணலாறு காவல்துறையினர், புல்மோட்டை விசேட அதிரடி படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது குறித்த சிறுவனை தாக்கிய புகுல் சமீத என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி 45 வயதான பிரதான சந்தேக நபரும் 37 மற்றும் 46 வயதுடைய 2 பெண்களுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்களை இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தாக்குதலுக்கு இலக்கான 4 வயதான சிறுவன் காவல்துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மணலாறு காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி அண்மையில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகிய மாணவர்களுக்கு பரீட்சை திணைக்களம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. இதன்படி உயர்தர பரீட்சை பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கான விண்ணப்பங்கள் நிகழ்நிலையில் கோரப்பட்டுள்ளன. இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் பெறுபவர்களை மீளாய்வு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். சில துறைகளை தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவையாக அறிவித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. 1979ஆம் ஆண்டின் 61ஆம் இலக்க அத்தியாவசிய பொதுச்சேவை சட்டத்தின் 2ஆம் பிரிவிற்கு அமைய இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய மின்சார விநியோகம், கனியவள உற்பத்தி மற்றும் பகிர்ந்தளித்தல் என்பன தொடர்ந்தும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள், மருந்தகங்கள் உள்ளிட்டவையும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வெள்ளம் காரணமாக முழுமையாக மூடப்பட்ட அதிவேக நெடுஞ்சாலையின் கடுவலை வெளியேறு மற்றும் உள்நுழைவு பகுதி இன்று காலை முதல் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த வீதியூடாக வழமை போன்று பயணிக்க முடியும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை அறிவித்துள்ளது. கடுவலை மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக குறித்த வீதியுடனான போக்குவரத்து பாதிப்படைந்திருந்தது. எனினும் வெள்ள நீர் குறைவடைந்தமையை அடுத்து மீண்டும் குறித்த வீதியை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்த சுற்றுலா பயணி ஒருவருக்கு தட்டம்மை பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து பிரித்தானியா முழுவதும் சுகாதார எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் ஐரோப்பா முழுவதும் பயணம் செய்ததுடன் கடந்த மே மாதம் 10 மற்றும் 11ஆம் தேதிக்கு இடையில் செட்டில் டெக்கோமா சர்வதேச விமான நிலையத்தை கடந்து சென்றுள்ளார். இந்நிலையில் குறித்த சுற்றுலா பயணியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார்களா என்பதை கண்டறிய அந்நாட்டு சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அதிக காய்ச்சல், இருமல், தும்மல், கண்களில் நீர் வடிதல் மற்றும் ஆரம்ப அறிகுறிகளுக்கு பிறகு பொதுவாக தோன்றும் சரும அலர்ஜி என்பன தட்டம்மை நோயின் அறிகுறிகளாகும். இவ்வாறான அறிகுறிகள் காணப்படும் எவரும் உடனடியாக வைத்தியரின் ஆலோசனைகளை பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்திய மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் நரேந்திர மோடிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இந்தியாவுடன் தொடர்ச்சியான நெருங்கிய கூட்டுறவை எதிர்பார்ப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் இந்தியாவில் மனித உரிமைகள் குறித்து கவலைகளும் எழுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை சுதந்திரமான இந்து பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கிய பங்காளராக இருக்கும் என ஜப்பான் கூறியுள்ளது. இந்திய மக்களவைத் தேர்தலில் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 ஆசனங்களை பெற்றுள்ளது.
பெற்றுள்ளது. பாரதிய ஜனதா கட்சி மாத்திரம் 240 ஆசனங்களை வென்றுள்ளது. அதேவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தலைமையிலான கூட்டணி 234 ஆசனங்களை வென்றுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி மாத்திரம் 99 ஆசனங்களை வென்றுள்ளது. அதேவேளை ஏனைய கட்சிகள் 17 ஆசனங்களை வென்றுள்ளன. இலங்கையிலிருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்கள் முல்லைத்தீவிலிருந்து மன்னாருக்கு சென்று அங்கிருந்து இன்று அதிகாலை தமிழகத்தை அடைந்துள்ளனர். அவர்களில் 4 சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த 6 பேரும் படகு மூலம் ராமேஸ்வரம் சேராங்கோட்டையை அடைந்த நிலையில் தமிழக கரையோர காவல்துறையினர் அவர்களை மீட்டுள்ளனர். அவர்களிடம் இந்திய பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட புங்குடுதீவு மடத்துவெளி வயலூர் முருகனாலய கிணற்றிலிருந்து இளம்பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. புங்குடுதீவு மடத்துவெளி 8ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய சிவகுகானந்தன் சிந்துஜா என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை